Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா Avee பிளேயர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கும் அப்படினு நெக்ஸ்ட்ல காணிக்கிறேன். இந்த வீடியோஸ் நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க फ्रेंड्स. எப்படி நம்ம சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்ல வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எப்படி டிஃபரண்டான கலர்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படினு பார்க்க போறோம். அதெல்லாம் Instagram size க்கு நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படினும் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படினா வந்து ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. என்னென்ன டிப்ஸ் சொல்றேன் அப்படினு உங்களுக்கும் புரியும். நீங்களா வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணும்போது சிம்பிளா எடிட் பண்ணிரலாம். இந்த டெம்ப்ளேட் இதை விட நிறைய டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படினா Sheeja Tech Official அப்படினு வெப்சைட் இருக்குது. அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல நார்மலா மெட்டீரியல் எல்லாமே அந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட்லயே வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய Avee பிளேயர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணாதான் இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 9 பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க டெம்ப்ளேட் எல்லாமே இந்த பேஜ்ல ஓபன் ஆகும். இதை எப்படி ஃபைல்ல போய் ஓபன் பண்றது அப்படினும் பார்க்கலாம். லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதுல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய விசுவலைசரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்ல தான் அது ஓபன் ஆகும். உங்களோட டெம்ப்ளேட் பாத்தீங்க அப்படினா இப்படி தான் இருக்கும். இதில தான் எப்படி கலர் சேஞ்ச் பண்றது, என்னென்ன ஹார்ட் இமேஜ் ஆட் பண்றது எல்லாமே டீடைலா சொல்றேன். மெட்டீரியலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு பென்சில் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ ப்ரொவைடருக்கு கீழ இமேजेस அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜெனரல்ல டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணி இதுல பிக் இமேஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேजेस கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து இந்த இமேஜ் செட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா கரெக்ட்டா செட் ஆயிரும். உங்களுக்கு நீங்க டிஸ்ப்ளேலயே பாப்பீங்க கரெக்ட்டா ஆட் ஆயிரும். எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இமேஜ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வேணும் அப்படினா டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்ரவுண்ட்ல லைட்டா ஷேடோ வந்து எனேபிள் ஆகும். இப்போ வந்து டிக் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து blur effect. இது பாத்தீங்க எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா இது டிக்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல டிக்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஆட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இமேஜ் அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ். இது வந்துங்க உங்களோட லோகோ. இந்த வீடியோஸ்ல இதுல 2 லோகோஸ்க்கு 3 லோகோஸ் இருக்கு. 2 Instagram லோகோ, ஒரு YouTube லோகோ. இப்போ YouTube 1 அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இமேஜ்ல இதுல தான் நம்ம வந்து லோகோ செட் பண்ண போறோம். இமேஜ் கிளிக் பண்ணி கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோட லோகோ வந்து நான் கைன்மாஸ்டர்ல தான் கிரியேட் பண்ணி இந்த லோகோவை நான் செட் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிளேஸ்ல எனக்கு கரெக்ட்டா செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்றது அப்படினு பார்த்தறலாம். இல்ல பாத்தீங்கன்னா இமேஜ் அப்படின ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜெனரல் டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ்ல 6 அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? 6th அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் அப்படின ஒரு ஆப்ஷன். இந்த கலர்ல உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்ல நீங்க வீடியோஸ் கிரியேட் பண்றீங்களோ அந்த கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோஸை நான் வந்து ஒயிட் கலர்ல தான் எடிட் பண்றேன். அதனால இந்த ஒயிட் கலர் இமேஜை வந்து கரெக்ட்டா செட் பண்றேன். ஓகேவா? செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டெக்ஸ்ட் அப்படின ஒரு ஆப்ஷன். ஜெனரல் டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பியரன்ஸ்ல Sheeja Tech Official அப்படினா எழுதி இருக்கு. இத delete பண்ணிட்டு உங்க நேம் எழுதிக்கோங்க. ஏனா வந்து நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. இத delete பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து இமேஜ் அப்படின ஒரு ஆப்ஷன். அதாவது ஜெனரல் டிக் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணி இதுல என்ன இமேஜ் செட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிக்சல் லேப்ல கிரியேட் பண்ண லிரிக்ஸோட ஃபர்ஸ்ட் லைன் தான் ஆட் பண்ண போறோம். கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி வந்து பிக்சல் லேப்ல கிரியேட் பண்றது அப்படினு சொல்லிருப்பேன். கவனமா பாருங்க. அப்பதான் ஃபாண்ட் யூஸ் பண்றது எல்லாமே தெரியும். இதுலயும் நீங்க வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் கலர் அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர்ல கிரியேட் பண்றீங்களோ அந்த கலர்ஸ்ல கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லா கலருமே யூஸ் ஆகும். பாத்தீங்களா फ्रेंड्स? இப்போ நம்ம ஒயிட் கலரே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பார்த்தறலாம். இதுல வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா ஜெனரல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கீழ பாத்தீங்க அப்படினா வந்து பொசிஷன் அப்படின ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கீழ வைக்கணும் அப்படினா கூட நீங்க கீழ வச்சுக்கலாம். ஓகே, இது கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ரெண்டுமே எஃபெக்ட் தான். அந்த யூஸ் பண்ண வேண்டாம். மிரர் எஃபெக்ட் தான் அது ரெண்டுமே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வேணா கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்து அப்படினா அந்த எஃபெக்ட் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன் 1க்கு கீழ 2
லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ், இதில் தான் நம்ம ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டிகிள்ஸ் வேண்டாம் அப்படின்னா கொடுக்க வேண்டாம். வேணும்னா டிக் கிளிக் பண்ணிவிட்டு ஓவராலில் உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் தான் செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிக் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி இதை செட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஓகேவா, நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டிகிள்ஸ் தான், அதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். டிக் இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ்க்கு தேவையான நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டோம். இனி வந்து எப்படி சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் சிம்பிளாக சாங்கும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். சாங்ஸ் ப்ளே ஆச்சு அப்படின்னா வந்து சவுண்ட் நான் பேசுகிறது கேட்காது, சாங் தான் கேட்குது. ஏற்கனவே 2 times கிட்ட வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு பட் சாங்ஸ் கேட்குறனால இது வந்து 3rd டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 டாட் இருக்குது. லைப்ரரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வலைசர், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான சாங்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மேலே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு 3rd ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சின்னதாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து 720 கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோட் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ விட்த் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 5 கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எண்டு டைம்லேயும் 0 ஒரு 10 செகண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட கேலரியிலே சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நான் காணிக்கிறேன் எப்படி வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கைன் மாஸ்டரில் நீங்கள் வந்து 4:5க்கு க்ரியேட் பண்ணலாம். ஏவி பிளேயர்லேயும் 4:5க்கு க்ரியேட் பண்ணலாம். அலைட் மோஷன் என்ன அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக சிம்பிளாக எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃபினிஷிங் ஆகிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆகியிருக்கா அப்படின்னு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா பார்த்தீங்கன்னா சைடில் ஓகே இதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். சைடில் எங்கேயுமே கரெக்டாக வந்து உங்களுக்கு 4:5 ரேஷியோக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் பட் அதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் வந்து சந்திக்கேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். There's no time for regrets. I've been flying from town to town.